பல பேர் யோசிக்கலாம் இந்த தேர்தல் எந்த அளவுக்கு முக்கியம். ஒன்று, சட்ட ரீதியாக பார்க்கும்போது அது வலுவாக கான்ஸ்டியூஷன் சொல்லப்பட்டிருக்கிற மாதிரி எப்படி நாடாளுமன்ற சட்டமன்ற தேர்தல்கள் நடத்தப்படுமோ அது மாதிரி தடையின்றி உள்ளாட்சி தேர்தல்களும் நடக்கணும் அப்படின்றது கான்ஸ்டியூஷனில் இருக்குது. பல உயர்நீதிமன்ற உச்சநீதிமன்ற உத்தரவுகள் அது தெளிவாக இருக்குது. இப்போ களத்தில் பார்த்தீங்கனாலே தமிழ்நாட்டில் கிட்டத்தட்ட 12,525 கிராம பஞ்சாயத்துகள் இருக்குது சொன்னாங்க நமக்கு முன்னாடி பேசும்போது. இந்த தேர்தல் நடக்கலை அப்படின்னா கிட்டத்தட்ட 9,624 ஊராட்சிகளில் வேக்கண்ட் ஆகுது. அதில் பாதி பேர் பெண்களாக இருக்கிறாங்க. இங்கே நம்ம சமூக நீதி பேசும்போது, அதிகாரங்கள் பரவலாக்கப்படும் பேசும்போது கிட்டத்தட்ட 5,000க்கும் மேற்பட்ட பெண் தலைவர்கள் இல்லாமல் போகுது அப்படின்றது வேக்கன்சியாக மட்டும் பார்க்க முடியாது. எத்தனை ஆண்டுகளுக்கு பின்னாடி அவங்க பொறுப்புக்கு வந்திருக்கிறாங்க, என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க, அவங்க வேலைகள் தடைப்படும் போது என்ன பாதிப்புகள் ஏற்படும் அப்படின்றதையும் நம்ம புரிஞ்சிக்க வேண்டியிருக்கு. உதாரணம் சொல்லணும் அப்படின்னா, கரூர் மாவட்டம் கிருஷ்ணராயபுரம் ஒன்றியத்தில் ஒரு பட்டியலின பெண் தலைவர் எப்பயுமே நம்மக்கிட்ட பேசுவாங்க, ரொம்ப நம்பிக்கையோடு பேசுவாங்க. முதல் தலைமுறை பட்டதாரி, எம்ஃபில் முடித்தவங்க. அவங்க வேலை செய்யும்போது தைரியமாக எதிர்கொண்டாலும் பல சமயங்களில் அந்த ஊராட்சியிலே 25 ஆண்டு காலமாக இருக்கக்கூடிய ஒரு ஊராட்சி செயலர் எப்படி வேலை செய்ய விடாமல் தடுக்கிறாரு, என்னென்ன பாதிப்புகள் வருது அப்படின்றத பெரும்பாலும் நம்மக்கிட்ட சொல்லுவாங்க. ஒரு அலுவலராக அங்கே இருந்து ஒரு தடை என்ன வருது, ஒரு பட்டியலின பெண்ணாக வந்து எனக்கான வாய்ப்பை செயல்படுத்துவதில் என்ன சிக்கல் இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. போன வாரம் பேசும்போது அவங்க சொல்கிறாங்க, இவ்வளோ நாள் நான் நம்பிக்கையாக ஊரில் வேலை செஞ்சுட்டேன், ஒரு சுய உதவிக்குழு உறுப்பினராக இருந்து 100 நாள் பணித்திட்ட பொறுப்பாளராக இருந்து படிப்படியாக வார்டு மெம்பராகி தலைவராகி வந்துட்டேன். இப்போ இந்த தேர்தலே நடக்காது அப்படின்னா என் ஊர் இத்தனை நாள் நான் செஞ்ச வேலை, இந்த செயலாளர் என்ன நடக்கும் அப்படின்னு அவங்க கேட்குறாங்க. இது ஏதோ செயலாளர்களுக்கு எதிராக சொல்லலை, அலுவலர்கள் கையில் நிர்வாகம் போகக்கூடாது என்பது தான் நம்ம சொல்கிறோம். கடந்த 2016 நவம்பரில் முதல் முறையாக தமிழ்நாட்டில் 1996க்கு அப்புறம் முதல் முறையாக கடந்த 2016 நவம்பரில் இந்த அலுவலர்கள் மூலியமாக, குறிப்பாக பிடிஓ மூலியமாக நிர்வாகம் நடத்துறது. தலைவர்கள் கிடையாது, வார்டு மெம்பர் கிடையாது, ஒன்றிய கவுன்சிலர் கிடையாது, மாவட்ட கவுன்சிலர் கிடையாது. எல்லாருக்கும் பதிலாக யார் கையெழுத்து போட்டு தீர்மானம் முடிவு பண்ணுவா, ஒரு பிடிஓ பண்ணுவார். ஒரு யூனியனில் இப்போ சீர்காழி யூனியன் இருக்குன்னா சீர்காழி யூனியனில் இருக்கிற 30க்கும் மேற்பட்ட ஊராட்சியின் திட்டங்கள், நடைமுறை, செயல்கள், அந்த மக்களுக்கான முக்கியமான சான்றிதழ் வழங்குகிற பொறுப்பை அந்த தலைவர், வார்டு உறுப்பினர் எல்லாரையும் தாண்டி அவங்க யாரும் இருக்க மாட்டாங்க. நீங்கள் பிடிஓ கிட்ட யூனியன் ஆஃபீஸில் போய் கையெழுத்து வாங்குங்கன்னு சொல்கிற ஒரு நிர்வாக முறையை இந்த மாநில சுயாட்சி பேசுகிற தமிழ்நாடு அரசு எவ்வளோ தைரியமாக மக்கள் யாரும் கேட்க மாட்டாங்கன்ற நம்பிக்கையில் இவங்க முன்னெடுக்கிறாங்களா அப்படின்னு நம்ம ஒன்று கேட்க வேண்டியிருக்கு. இன்னொன்று மிக முக்கியமாக நமக்கு தெரியும், கடந்த சமீபத்தில் நடந்து முடிஞ்ச கிராம சபையில் நிறைய கிராம சபை கூட்டங்கள் நடந்திருக்கு. பரந்தூரோட கிராம சபை கூட்டத்தை நீங்கள் கவனிச்சிருக்க முடியும். 10வது முறையாக கிராம சபையில் எங்கள் குளங்களையும் ஏரிகளையும் விளைநிலங்களையும் காப்பாற்றுங்கள் என்று சொல்லி எங்களுக்கு திட்டம் வேண்டான்னு சொல்லி பரந்தூரில் இந்த முறை 10வது முறையாக கிராம சபை தீர்மானம் நிறைவேற்றிருக்கிறாங்க. அரிட்டாப்பட்டியிலும் இந்த முறை கிராம சபையில் தீர்மானம் நிறைவேற்றிருக்கிறாங்க. சின்ன சின்ன சுற்றுச்சூழல் பிரச்சனைக்கு மக்கள் போய் பேசி தங்கள் உரிமைகளை ஜனநாயக ரீதியாக பதிவு செய்கிற இடமாக எது இருக்குது அப்படின்னா அரசமைப்பு கொடுத்திருக்கிற கிராம சபை அதிகாரங்கள் இருக்குது. அதை நடைமுறைப்படுத்துறது, அதுக்கு மேலே நடக்கிறது எல்லாமே வேற இருக்கலாம். ஆனால் என் உரிமையை பேசுவதற்கான இடமும் இல்லாமல் போயிருமோ அப்படின்ற ஒரு அச்சத்தில் மக்களை வைக்கிற அரசாக தமிழ்நாடு இருக்கக்கூடாது. அதை நம்ம பார்த்துட்டு சும்மா இருக்கக்கூடாது அப்படின்றதுனால தான் இன்றைக்கி நம்ம உங்களை சந்திக்கிறோம். நீங்கள் கேட்கலாம், பல சமயத்தில் தலைவர் தான் இருக்க மாட்டாங்க, கிராம சபை நடக்க தானே போகுது அப்படின்னா, தலைவர்கள் இருக்கும்போது கூட அந்த கிராம சபையில் என்ன பேசணும், அதோடைய தீர்மானம் எந்த அளவு நிறைவேற்றணும், எதை நிறைவேற்றக்கூடாது என்கிற அழுத்தம் மாவட்ட அளவிலிருந்து ஊராட்சி செயலர் மூலியமாக ஒவ்வொரு ஊராட்சியிலும் இன்றைக்கி நடந்துகிட்டு இருக்கிற ஒரு விஷயமாக தான் இருக்குது. தலைவர், மக்கள், வார்டு உறுப்பினர்கள் இருக்கும்போதே குறிப்பிட்ட சில தீர்மானங்களை ஏற்ற முடியாமல் மக்கள் போராடிட்டு இருக்கிறாங்க. அது 8 வழிச்சாலை பிரச்சனையாக இருக்கலாம், உள்ளூரில் ஒரு குறிப்பிட்ட மக்களுக்கான திட்டங்கள் போய் சேகரலாம் இருக்கலாம். பரந்தூர் என்பது அதிகபட்ச உதாரணமாக இருக்குது. அப்போ யாருமே இல்லை, ஒரு மாவட்ட நிர்வாகம் நினச்சா ஒரு கிளர்க்கை வச்சு ஊரில் எந்த தீர்மானம் வேணால் நிறைவேற்றிக்கலாம் அப்படின்னா நம்ம டங்ஸ்டனோட கோரிக்கையை சட்டமன்றத்தில் மட்டும் தீர்மானம் நிறைவேற்றுவது எப்படி பொருத்தமாக இருக்க முடியும்? நம்ம அதையும் பார்க்க வேண்டியிருக்கு. நீங்கள் தமிழ்நாட்டில் சென்னையிலிருந்து முதல்ல பேசின தோழர் சொன்ன மாதிரி சென்னையிலிருந்து நிர்வாகம் பண்ணுவது ஜனநாயக முறையாக இருக்காது என்பது சட்ட ரீதியாக தெரிந்தாலும் உணர்வுபூர்வமாக கள நிறுவனத்திலிருந்து நம்ம புரிந்து கொள்வது, சென்னையிலிருந்து கலெக்டரை வச்சு நிர்வாகம் பண்ணுவதற்காக நம்ம இது அப்படி இல்லை. அப்போ சட்டமன்றத்தில் உண்மையாலுமே நம்ம டங்ஸ்டனை சீரியஸாக பார்க்கணும் அப்படின்னா இந்த 9,624
ஊராட்சியில் இருக்கக்கூடிய சுற்றுச்சூழல் பிரச்சனைகளை பற்றி பேசுவதற்கு கிராம சபைக்கான அதிகாரங்கள் இருப்பதற்கு அங்கே மக்கள் பிரதிநிதிகள் இருக்கணும். அவங்க மூலியமாக அந்த நடப்பது தான் சரியான கிராம சபையாக இருக்கும். ஒரு பஞ்சாயத்து கிளர்க்கை வச்சு நான் தீர்மானம் போட்டு வாங்கிக்கிறேன் அப்படின்றது முறையான கிராம சபையாக இருக்கவே இருக்காது. சுருக்கமாக இன்னும் ரெண்டே விஷயம். ஒன்று, ஏற்கனவே லஞ்ச ஊழல் பிரச்சனையில் நம்ம பல சமயங்களில் நம்ம பார்க்குறோம். இது எல்லாத்துக்கும் என்ன ஒரு இவங்களுக்கு வசதியாக இருக்குன்னா, மக்கள் பிரதிநிதிகள் இல்லாமல் பிடிஓ வச்சு நிர்வாகம் பண்ணுவது என்பது லஞ்ச ஊழலுக்கு மிகப்பெரிய சவாலாக இருக்கக்கூடிய ஒரு விஷயமா தான் இருக்குது. அதாவது பிடிஓ வச்சுட்டா நீங்கள் எவ்வளவு கோடிக்கணக்கான திட்டங்கள் கொண்டு வர்றதும் நாங்கள் பஞ்சாயத்து செக்ரட்டரியை வச்சு ஒரு தீர்மானம் போட்டுக்கலாம், கிராம சபை தீர்மானம் போட்டுக்கலாம். அது டெல்லியிலேருந்து வரக்கூடிய 100 நாள் வேலை திட்டமாக இருக்கட்டும், ஜல்ஜீவன் திட்டமாக இருக்கட்டும், இல்லை தமிழ்நாட்டிலிருந்து வரக்கூடிய அனைத்து கிராம அண்ணாமலை திட்டமாக இருக்கட்டும், எந்த திட்டமாக இருந்தாலும் மக்கள் பிரதிநிதிகள் இல்லாமல் இந்த அலுவலர்களை வைத்துக்கொண்டு நிர்வாகம் பண்ணுவது அப்படின்றது மிக மிக சிக்கலாக இருக்கும். இதில் நம்ம இறுதியாக ஒரே ஒன்று புரிஞ்சிக்க வேண்டியது, இந்த 9624 ஊராட்சிகளில் 50% பெண்கள் இருக்கிறாங்க. பல பட்டியல் பழங்குடி தலைவர்கள் இருக்கிறாங்க. முதல் தலைமுறையாக பல ஒடுக்குமுறைகளை தாண்டி அவங்க தலைவராக வந்து நின்று வேலை செய்கிறாங்க அப்படின்னா இப்போ தான் அவங்க நிர்வாகம் கற்றுக்கிறாங்க. அப்போ அவங்களுக்கான ஜனநாயக உரிமையான ஒரு தேர்தலை முறையாக நடத்த வேண்டும் என்பது தமிழ்நாடு அரசுடைய தமிழ்நாடு மாநில தேர்தல் ஆணையத்துடைய அடிப்படை கடமையாக இருக்குது. அது கேட்க வேண்டியது, அதை செயல்படுத்த வேண்டியது நம்ம அனைவருடைய பொறுப்பாக இருக்குது. நன்றி.